ஹலோ கைஸ், இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நம்ம இண்டா லெவல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தா கண்டிப்பாக நீங்களும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலைல நம்ம பண்ணும்போது மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு மேலே போனால் மார்க்கெட்டு டிஸ்டன்ஸ் 2 தொட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் அதே இடத்துல ஒரு அரை மணி நேரமாக அங்கேயே இடத்துல இருந்துட்டு அதுக்கு மேலே பிரேக் பண்ணது கரெக்டாக எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் 3 நம்ம என்ன கொடுத்தோமோ 773 அதை டச் பண்ண அப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்த மார்க்கெட்டு இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பீரினால் ஒரு 1.5 மணி நேரம் இதே இடத்துல மார்க்கெட்டை சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போன மார்க்கெட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் 3யும் டச் பண்ணி அதுக்கு பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 4க்கு போயிருக்கணும். அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு மேலே செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தனால அங்கேயும் கீழே விழுந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக திருப்பி ரெசிஸ்டன்ஸ் கூட தடுத்து நிறுத்தினாங்க. அங்கேயும் ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் இருந்துட்டு அதுக்கு மேலே கீழே விழுந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோமோ ரெசிஸ்டன்ஸ் 1 அதே இடத்துல கொண்டாந்து டேவை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்தது 634, இந்த மார்க்கெட் முடிஞ்சது 639. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். லெவல்ஸில் ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் மார்க்கெட் எங்கே வந்து திரும்பவும் எங்கே வந்து போகும் அப்படின்ட்டு.